கிரக அணிவகுப்பு, விண்கல் மழை மற்றும் பல விஷயங்கள் இந்த 2025ஆம் ஆண்டுல நடக்க இருக்கு. அதோட காலண்டர் இதோ. இந்த வருஷத்துல 2 சந்திர கிரகணங்கள் தோன்றும். ஒன்னு மார்ச் மாசத்துலயும் இன்னொன்னு செப்டம்பர்லயும் தோன்றும். ஜனவரியில 6 கிரக அணிவகுப்பு தெரியும். இந்த கிரகங்களோடு பிப்ரவரி மாசத்துல புதனும் சேரும். அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல 3 சூப்பர் மூன்கள் தெரியும். அதிகரித்த புவி காந்த புயல்கள் காரணமா பூமியின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் அதிகமான நிற ஒளிகளை இரவு நேரத்தில் எதிர்பார்க்கலாம். பல விண்கற்கள் மழையும் காணக்கூடியதாக இருக்கும். இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிளானட்டரி சொசைட்டியின் தலைமை விஞ்ஞானி புரூஸ் பெட்ஸ் என்ன சொல்றாருன்னா, 2025ஆம் ஆண்டுல சூப்பர் மூன்கள் மற்றும் கிரக அணிவகுப்பு உட்பட ஏராளமான வியப்பூட்டும் வான நிகழ்வுகளோடு ஜனவரியில 6 கிரக அணிவகுப்பு வாரக்கணக்கில் தெரியும்னு, பிப்ரவரியில லிட்டில் மெர்க்குரி இந்த 6 கிரகங்களின் வரிசை கூட்டத்துடன் சேரும்னு சொல்லியிருக்காரு. அடுத்த பல வாரங்களில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இந்த எல்லா கிரகங்களையும் மக்கள் வெளியே சென்று பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. சரி வாங்க 2025ஆம் ஆண்டு வான செயல்பாடுகளின் நிகழ்வுகளை பத்தி பார்க்கலாம். சூப்பர் மூன்ஸ். அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல 3 சூப்பர் மூன்கள் திட்டமிடப்பட்டுள்ளது. முழு நிலவு வழக்கத்தை விட பூமிக்கு அருகில் சுற்றுவதால அந்த 3 மாதங்களில் பெரியதாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். இதுல நவம்பர் சூப்பர் மூன் பூமியில இருந்து 3,56,000 கிலோமீட்டர் தூரத்துல கடந்து செல்லும். போன வருஷம் நவம்பர்ல 4 சூப்பர் மூன்கள் நிகழ்வு நடந்தது. கிரக அணிவகுப்பு. ஜனவரி நடுப்பகுதியில் நமது அண்டை கிரகங்கள்ல 6 கிரகங்கள் வரிசையா நின்று ஒரு நீண்ட வளைவை வானத்துல உருவாக்கும். இதனால் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் கிரகங்களை தவிர மற்ற 4 கிரகங்களையும் நம்ம வெறும் கண்ணாலே பார்க்க முடியும். இந்த அணிவகுப்பு வாரக்கணக்கில் தொடரும். சில கிரகங்கள் எப்போதாவது தோன்றாமலும் இருக்கலாம். பிப்ரவரி மாத இறுதியில இந்த கிரகங்களோடு புதன் கிரகமும் தோற்றம் தரும். இதுக்கு அப்புறம் வசந்த காலத்துல ஒவ்வொரு கிரகங்களும் படிப்படியா வெளியேறும். நார்த் அண்ட் சவுத் லைட்ஸ். விண்வெளி வானிலை முன்னறிவிப்பாளர்கள் இந்த வருஷம் புவி காந்த புயல்களை அதிகமா எதிர்பார்க்கிறாங்க. இவை அதிகமான வடக்கு மற்றும் தெற்கு நிற ஒளிகளை வழங்கக்கூடும்னு சொல்லப்படுது. சூரியன் தற்போதைய 11 ஆண்டு சுழற்சியின் போது அதன் சூரிய வேகம் உச்சத்தை அடைந்தது. இது இந்த ஆண்டு முழுவதும் தொடரலாம் என்பதே புயல்களின் பின்னணியில் உள்ள காரணம். விண்கற்கள் மழை. வால்மீன்கள் மற்றும் சில சிறுகோள்களால் ஏற்படும் குப்பைகள் பூமியை சுத்தி வலம் வருது. இதை பூமி உமிழும் போதுதான் விண்கல் மழை ஏற்படுது. விண்கற்கள் பொதுவா அது தோன்றிய விண்மீன் கூட்டத்திற்கு ஏற்ப பெயரிடப்படுது. அந்த மாதிரி இந்த வருஷம் பெர்சிடைஸ் மற்றும் ஜெமினிடிஸ் என்ற விண்கற்கள் ஆகஸ்ட் மற்றும் டிசம்பர் மாசத்துல பூமியை வந்தடையுது. இதே மாதிரி ஏப்ரல் மாசத்துல லைரிட்ஸ், அக்டோபர்ல ஓரியோனிட்ஸ் மற்றும் நவம்பர்ல லியோனிட்ஸ் போன்ற சிறிய விண்கல் மலைகளையும் எதிர்பார்க்கலாம். இதையே சந்திரன் இல்லாத நேரத்துல பார்ப்பதற்கு இன்னும் சிறப்பாக தெரியும். கிரகணங்கள். மார்ச் 14 அன்னைக்கு சந்திரன் வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவில் 1 மணி நேரத்திற்கு மேல மறைந்துவிடும். அதை தொடர்ந்து 2 வாரங்களுக்கு பிறகு மைனே, கிழக்கு கனடா, கிரீன்லாந்து, ஐரோப்பா, சைபீரியா மற்றும் வடமேற்கு ஆப்பிரிக்காவில் இருந்து ஒரு சூரிய கிரகணம் தெரியும். இதே நிகழ்வு செப்டம்பர்ல ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவில் இன்னும் நீண்ட முழு சந்திர கிரகணத்துடன் மீண்டும் நிகழும். மேலும் 2 வாரங்களுக்கு பிறகு உலகின் அடிப்பகுதியில் ஒரு சூரிய கிரகணம் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.